ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, பீட்ரூட் சப்பாத்தி வித் பச்சை பருப்பு தால். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பீட்ரூட்டை கட் பண்ணி குக்கரில் போட்டு வேக வச்சுக்கிறோம். வேக வச்சதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா ஒரு பவுலில் கோதுமை மாவு போட்டு சால்ட் போட்டு லைட்டாக கலக்கிக்கிட்டு அதில் நம்ம அரைச்ச பீட்ரூட்டை போட்டு நல்லா நம்ம அதை பிசைய போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பீட்ரூட் ஜூஸை ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சாச்சு. பிசைஞ்சதுக்கப்புறமா பீட்ரூட் சப்பாத்திக்கான மாவு ரெடி. இப்போது குக்கரில் தண்ணி ஊற்றி பச்சை பருப்பு போட்டு அதில் பச்சை மிளகா, பூண்டு, வெங்காயம், தக்காளி போட்டுடணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், கரம் மசாலா, சீரகம், சால்ட்டு, அப்புறம் வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கினதுக்கப்புறமா இதை குக்கரில் நல்லா வச்சு விசில் வச்சு எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறமா தாலில் நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்புலாம் போட்டு தாளித்து எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான் தாலோட ப்ராசஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்ச மாவை திரட்டி பீட்ரூட் சப்பாத்தியே போட போகிறோம். அவ்வளோதான், பீட்ரூட் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. தாலுக்கு செம காம்பினேஷன். யம்மியாக பீட்ரூட் சப்பாத்தி வித் தால் நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.